வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு வெற்றியைத்தான் தரும். வாழ்க்கையில் மனிதன் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்ற பின்பு அவன் சமுதாயத்திற்கு பயனுள்ளவனாகத்தான் மாற வேண்டும். வெற்றி கிடைத்தவுடனே அது எனக்குத்தான், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன என்ற சிந்தனை வரக்கூடாது. பிரேசில் நாட்டில் பீலே என்று சொல்லுகின்ற தலை சிறந்த கால்பந்து வீரன் இருந்தான். கால்பந்து போட்டியில் அவன் இறங்கிவிட்டால் வெற்றியை மட்டும்தான் பெறுவான். உலகமெங்கும் அவனுக்கு ரசிகர்கள் இருந்தார்கள். பீலே எந்த ஆட்டத்தில் எந்த அணியில் விளையாடுகிறாரோ அந்த அணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவர் களத்துக்குள் இறங்கிய உடனேயே அரங்கத்தில் இருக்கின்ற எல்லா ரசிகர்களும் அவனுக்கு வாழ்த்தொலிகளை வழங்கி உற்சாகமூட்டுவார்கள். எந்த போட்டியானாலும் அவன்தான் வெற்றி பெறுவான். இவ்வளவு உலகம் போற்றும் வீரராக இருந்த பீலேயிடம் ஒரு கம்பெனி, சிகரெட் தயாரிக்கும் கம்பெனி வந்து, பீலே அவர்களே, நீங்கள் எங்கள் சிகரெட்டு விளம்பரத்திற்கு நீங்கள் நடிக்க வேண்டும். அப்படி நடித்தால் கோடிக்கணக்கான டாலர்களை உங்களுக்கு தருகிறோம் என்று பீலேயிடம் கேட்டார்கள். பீலே உடனடியாக சொன்னார், உலகமெங்கும் என் ரசிகர் இருக்கின்றார்கள். என் படம் போட்ட பனியனை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். படம் போட்ட பேனாவை வைத்திருக்கின்றார்கள். எதற்கெடுத்தாலும் என் படத்தை போட்டுக்கொள்ளுகின்ற ரசிகர்கள் உலகமெங்கும் இருக்கின்றார்கள். நான் இந்த புகைப்பழக்கத்தை, இந்த சிகரெட்டை நான் வாயில் வைத்து பிடிப்பது போல் காண்பித்தால் கோடிக்கணக்கான ரசிகர்களும் அதை தாங்களும் புகைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நான் ஒரு சுத்தமான விளையாட்டு வீரன். என் மக்களுக்கு தவறான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடாது என்ற முடிவை உடையவன் நான். கால்பந்தாட்டத்தில் உங்களுக்கு தெரியும், உடம்பில் பலம் இருந்து அந்த பலத்தை வைத்து லாகவமாக விளையாடினால்தான் வெற்றி கிடைக்கும். எனவே என்னை நம்பி இருக்கின்ற இளைஞர்களின் உடல் நலத்தை கெடுப்பதற்கு நான் தயாரில்லை என்று அந்த பீலே அந்த கம்பெனியிடம் மறுத்துவிட்டான். அவன் நடித்திருந்தால் கோடிக்கணக்கான டாலர் கிடைத்திருக்கும், அது சுயநலம். ஆனால் அவன் அந்த கால்பந்தாட்ட ரசிகர்களால் வளர்ந்தவன். அவர்களின் உற்சாகத்தால் அவன் வெற்றியை குவித்தான். அந்த வெற்றியை குவித்தவன் அந்த ரசிகர்களுக்கு என்றும் துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவனாக இருந்தான். பொதுநலத்தில் வெற்றி பெற்றவன் பொதுநலத்திற்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் அந்த விளம்பர கம்பெனியில் நடிக்க மறுத்துவிட்டான். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நாம் உயர உயர பறந்தாலும் நம்மை உயர்த்துவதற்கு காரணமாக இருந்த மக்களை, அவர்களது அன்பை, அவர்களது பாசத்தை எப்பொழுதும் நாம் நேசிக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு தீங்கு வராத வண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் சரித்திரத்தில் நாம் இடம்பெற முடியும். எப்பொழுதோ வாழ்ந்த அந்த கால்பந்தாண்ட வீரனின் வரலாற்றை, அந்த செயலை நாம் எப்படி இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதை போலே வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருப்பார்கள். எனவே சுயநலம் என்பது நிச்சயம் இருக்கக்கூடாது. பொதுமக்களால் வாழ்ந்த வீரனாக இருந்தாலும் சரி, நடிகனாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் பொதுமக்களுக்காகத்தான் வாழ வேண்டும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் ஒரு சின்ன ஒரு கால்பந்தாட்ட நிகழ்வாக இருந்தாலும் மனதில் நிற்கின்ற அளவிற்கு உங்களுக்கு செய்தியை தருகிறோம். அவன் நினைத்திருந்தால் கோடி கோடியாக சம்பாதித்திருக்கலாம். ஆனால் என்னை நேசித்த மக்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று அந்த வீரன் முடிவெடுத்தானோ, அதை போலே வாழ்க்கையில் நாம் கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டும். முன்னேறிய பின் அந்த மக்களுக்கு எந்த அளவு உதவி செய்ய முடியுமோ அதை செய்தால் சரித்திரத்தில் இடம்பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.